students, welcome to Centum channel. 8th standard social science civics unit 1 book back mark பண்ணலாம் வாங்க. First choose the correct answer அப்படியே mark பண்ணிக்கோங்க. choose mark பண்ணிட்டீங்களா? அடுத்தது Phillips mark பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே மேட்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே அப்படியே டாப்பில் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மார்க் பண்ணிக்கிட்ட அப்புறம் சூஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்க்கு ஆன்சர் வந்து சி மார்க் பண்ணிக்கோங்க. Next, answer the following one or two sentences. First, name the two houses of the legal legislation. Page number 171 எடுத்துக்கோங்க. 170 இது இருக்குது பார்த்தீங்களா? தி அப்பர் ஹவுஸ் இஸ் கால்ட், இதுலேருந்து அசம்பிளி இது வரைக்கும், தீலேருந்து அசம்பிளி வரைக்கும். ஓகேங்களா? இது ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். Roman letter 6க்கானது. செகண்டு, ரைட் த குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் தி மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. பேஜ் நம்பர் 170. இது இங்கே இருக்குது பாருங்கள். எ பர்சன் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த அசம்பிளி இங்கே முடியுது பாருங்கள். இது வரைக்கும் செகண்ட் கொஷின், ரோமன் லெட்டர் 6க்கு செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, how is chief minister appointed? 169 எடுத்துக்கோங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா? சீஃப் மினிஸ்டர்ன்ற பேரால் பேஜ், அதாவது ரோமன் லெட்டர் 6க்கு தேர்ட் கொஷின். தி கவர்னர் அப்பாயிண்ட்ஸ்லேருந்து இது முடிது பாருங்கள், மினிஸ்டர் இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 6ல் ஃபோர்த்து கொஷின், how is the council of minister formed? Page number 171. இங்கே இருக்குது பாருங்கள். These state council of minister பேரால தி சீஃப் மினிஸ்டர் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு இந்த ஸ்டேட் கவர்மெண்ட், இங்கே தி சீஃப் மினிஸ்டர் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் முடியுது பாருங்கள். நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 7, discuss the powers and functions of the chief minister. Page number 169 எடுத்துக்கோங்க. the powers and functions இதுக்கு பார்த்தீங்களா? சீஃப் மினிஸ்டர்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி the chief minister இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு பேஜ் நம்பர் திருப்பினீங்கன்னா பேக் சைடில் the council of minister இங்கே முடியுது பார்த்தீங்களா? அது வரைக்கும். அது ஃபர்ஸ்ட் டீட்டெயில். ரோமன் லெட்டர் 8க்கு ஃபர்ஸ்ட் கொஷின். ரோமன் லெட்டர் 8க்கு செகண்ட் கொஷின், டிஸ்கஸ் த பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. பேஜ் நம்பர் 171 எடுத்துக்கோங்க. ஒன் 171ல் இங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, த ஒர்க்கிங் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த பேரால் இங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலேருந்து இங்கே லிஸ்ட்டு வரைக்கும் எழுதிட்டு, நெக்ஸ்ட்டு தி அசம்பிளி இங்கே ஸ்டார்ட் பண்ணி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு தி அசம்பிளி இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு அப்ரூவல் ஆஃப் தி அசம்பிளி இது வரைக்கும். ஓகேங்களா? அது தி லெஜிஸ்லேட்டிவ் இங்கே ஸ்டார்ட் பண்ணி லிஸ்ட்டு வரைக்கும். அது பக்கத்தில் இங்கே போனீங்கன்னா அசம்பிளி இங்கே ஸ்டார்ட் பண்ணி மினிஸ்டர் வரைக்கும். தி அசம்பிளியில் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்ரூவல் ஆஃப் தி அசம்பிளி வரைக்கும். இது ரோமன் லெட்டர் செகண்ட் கொஷின், ரோமன் லெட்டர் 7ஓட செகண்ட் கொஷின். த தேர்ட் கொஷின், ரைட் அபவுட் தி பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி ஹை கோர்ட். பேஜ் நம்பர் 174 இருக்க பாருங்கள். த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி ஹை கோர்ட் இங்கே ஸ்டார்ட் பண்ணி
அப் டு இந்த பாயிண்ட் லாஸ் பண்ண முடியுது பார்த்தீங்களா, கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் இது வரைக்கும். இது ரோமன் லெட்டர் 7ஓட 3rd கொஸ்டின். அவ்வளோதான், இதை மார்க் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.